நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு ஓடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இங்கி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு களக்குடிமா நகரத்தில அருந்ததிய தெருவதில தெருவாதிலை தெருவாதிலை வாழ்ந்து வர பகடைமார்கள் பகடைமார்கள் தெருவாதிலே ஆண்டு வார பகடைமார்கள் பகடைமார்கள் அந்த அருந்ததியர் குளமதியில குளமதியிலே பகடைமார் கூட்டத்தில கூட்டத்திலே முத்து வீரன் பெண்ணாலும் பெண்ணாவோ முத்து வீரன் முத்து வீரி என்று சொல்லக்கூடிய அமையோ அருந்ததியர் குலத்திலே அவதாரம் செய்தவர்கள் மன்னன் பேரு முத்து வீர மனைவி பேரு முத்தி வீரி முத்து வீரி அந்த முத்து வீரன் முத்து வீரி முத்து வீரி மன்னவனும் தேவியும்மா தேவியும்மா அனுமதி களக்குடிமா நகரத்தில நகரத்தில கண்ணியவ வாழ்ந்து வாரா அந்த முத்து வீரன் முத்து வீரி ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒத்துமையா ஆண்டு வாரா ஆண்டு வார மன்னன் சொல்ல மனைவி கேட்டு மங்களமா ஆண்டு வாரால் கிளியும் மக இரண்டு மொழி ஆண்டு வாரா கரவேணும் தேவியும் கலந்து கூடி ஆண்டு வாரா அந்த முத்து வீரம் பகடைக்கும் தான் முத்து வீரி பெண்ணாளுக்கும் சொத்து சுவை இருந்துட்டாலும் சொத்தையால பிள்ளை இல்ல மன்னமனை இருந்தாலும் पर देख लेना सारे तैयार मिलेंगे मेरे पास पैसा कम और ज्यादा यार ईडी चतुरास्वा मोटी पिचोट वाले இந்த கணபதி களக்குடிமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அருந்ததியர் குலத்திலே அவதாரம் செய்தவர் முத்து வீரனுமோ அந்த முத்து வீரி பெண்ணாலும் மன்னனும் தேவியுமாக மனதிலே ஒன்றாக இருந்து ஓர் உடலும் ஓர் உயிராக இருந்து ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்ந்து வரக்கூடிய இருவர்களுக்கும் பிள்ளை இல்ல கவலையாது பெருங்க வேலை ரொம்ப உண்டு முத்து வீரன் முத்து வீரி குழந்தை இல்ல கவலையாது அவருக்கு கொடுங்க வேலை ரொம்ப உண்டு பிள்ளை இல்லாத கவலை பெரிய கவலை கவலை பெரிய கவலை இருக்கு. ஆமா, ஆறாத கவலை மீறாத கவலை கொண்டு கொண்டு
இந்த களக்கொடி கரம்பதிமா அருந்தெதிர் குலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா முத்தி வீரனும் முத்தி வீரியும் பிள்ளை இல்லை என்று சொல்லி இது போல கண்ணீரை மோமெல்லாம் வடிச்சார்கள். அமிர்தம் போல கண்ணீரை அங்கமெல்லாம் வடிச்சா. பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிக்க மனைவியினுடைய கண்ணீரை கண்டு முத்தி வீரனுக்கு மனது கேட்கல. கேட்காதுல்ல ஐயா. ஏன்டியா அழுவுத? ஏன் அழுவுத? பிள்ளை இல்லைன்னு உனக்கு மட்டுமா கவலை? எனக்கும் இருக்குமில்ல. எனக்கு இருக்கத்தானே ஐயும். நீ வீட்டுக்குள்ள இருந்து கவலைப்படுத. நான் வெளியே போய் 4 பேர் முகத்தை கண்டு அந்த மனசை மாத்திக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவலை பிள்ளை இல்லாத கவலை தானே. இந்த பிள்ளை இல்லாத கவலையை மாத்தணும்னா சங்கரன் கோயில்ல சங்கரனைனார் ஆவிட கோமதி அந்த சத்தியஜீவனுடைய வாசல்ல மாதாந்தான் வசனம் காத்து விரதம் இருந்து நம்ம முடிச்சு அந்த சங்கரனைனார் ஆவிட கோமதியுடைய அருளை பெற்று அவருடைய அருளாத நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? இந்த முத்துவீரனும் முத்துவீரியும் ஒன்னாக சேர்ந்து அந்த கலக்கொடியுமா நகரம் விட்டு சங்கரன் கோவிலுக்கு தனியாக கிளம்புவாரோ தனை கடந்து பண்ணி குழந்தை தேவர் கூலம் அந்த குறைக்கல் வெட்டி பாதையாக சங்கரன் கோவிலுக்கு அதில் இருவேறு கோவிலுக்கு இருவேறு வாரார்களே. அடி சங்கரன் கோவிலில மன்னவனும் தேவியும் மன்னன் தேவி இருவர்களோடு பதனமது இருப்பார் சங்கரனை நரையோ அவட கோமதியோ அடிபணிந்து வணங்குவாரோ 41 நாளாக அவர்கள் மாதாந்த இருப்பாரோ 41 நாளாக விரதமாக மாதாந்த இருந்ததாலே சங்கரனை நார் அருளால அருங்கிலிய முத்தி வீரி அருங்கிலிய குளிமரந்தா சங்கரனை நார் அருளாலே 5 மாதம் சூழானா அறவையறு கர்ப்பமான 10 மாதம் சூழானா 10 மாதம் சூழானா பரிபூரண கர்ப்பமான அந்த முத்து வீரனோ முத்து வீரியோ சங்கரன் கோயில மாதாந்த நடந்ததனுடைய பலாவளத்தின் பிரகாரம் சங்கரனை நாள் அருளால அவன் அன்னைக்கே குழி மறந்து 10 மாதம் 300 நாள் கர்ப்பத்தோடு இருக்கா. அவன் நிறமாத்த ஜூலியா இருக்கு. அந்த சங்கரனை நாளுடைய அருளாலே அந்த முத்து வீரி பெண்ணாளுக்கு அடிதொடிய வயர் உடைந்து ஆண் குழந்தை பிறந்திடும். பிறந்தது ஒரு மகனுக்கு தான் முத்து வீர என்று சொல்லி அவனுக்கு முகமையாக பேர் கொடுக்க என்று சொல்லி அரும மகன் முத்து வீர அப்பேர் வெட்ட மகனைத்தானே பேர் கொடுத்து வளர்ப்பார், பிரியமாக வளர்ப்பார், செல்லமாக வளர்ப்பார். செல்ல திரு மகனையும் தான் சீரும் சிறப்புமாக வளர்த்துவாரா.
வீர பாலகந்தா பாலகந்தாம் பாலகந்தா ஓடி விளையாடுவானா யாடுவானா யாடுவானா அருந்ததியர் வீதியில விதியில விதியில அரும மக முத்து வீர முத்து வீர முத்து வீர இரண்டாவது வயதில வயததில வயததில எழுந்தோடி விளையாடுதா 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 ஒரே நாளே நல்ல வயதில வயததில வயததில நடந்தோடி விளையாடுதா 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 5-6 வயதுமாச்சு வயதுமாச்சி வயதுமாச்சி வயதுமாச்சு வயதுமாச்சி அறிவுணரும் பருவமானா 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 வீர அறிவுணரும் பருவமானா 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 வயதுமாச்சி வயதுமாச்சி முத்து வீரே அப்பேற்பட்ட மகனான முத்து வீரனுக்கு 6 வயது ஆகிடுது அமையோ 6 வயதுல அப்பாவான முத்து வீரனும் முத்து வீரனும் அப்பனுக்கு முத்து வீரன் அம்மா மகன் பேரு முத்து வீரன் முத்து வீரன் ஆமா ஆமா அம்மா பேரு முத்து வீரி முத்து வீரி பிள்ளைய கொண்டு போய் பாடசாலையில படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்லி சீரும் சிறப்புமா அவனை பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்தாவும் ஜாத்தார்கள் இவன் பள்ளிக்கூடம் போனவன் நான் போனவன் ஒரு வயது 1ஆம் கிளாஸ் வரை போனான் போயிட்டான் 2ஆம் கிளாஸ் போகவும் அவனுக்கு போறதுக்கு மனசு இல்ல மனசு வரல படிக்க மனசு இல்ல பள்ளிக்கூடம் போறோம்னு ஊரை சுத்துதான் நம்ம அப்படித்தானே சுத்தணும் ஊரை சுத்த போய் தானே இன்னைக்கு ஊர் முழுக்க வில்ல அடிச்சுக்கிட்டு இருக்கோம் போகக்கூடிய நேரத்துல ஒழுங்கா பள்ளிக்கூடம் இருந்தா இந்த விதி தேவையா நமக்கு அதானே யோகம் வேணுமில்ல கருவேப்பிலை வைக்க போனாலும் கரவேப்பழன்னு ஒண்ணு வேணுமா வேணுமில்ல கரவேப்பழை இருந்தா கருவேப்பிலை வச்ச இடத்துல வித்துருமா விக்குமில்ல ஆமா அது மாதிரியா என்னத்தான் படிக்க வச்சாலும் வேலை பார்க்கற வேலை அதானே இந்த வேலை தானே கிடைக்கும் ஆமா அதனால படிக்க வச்ச காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா நமக்கு இந்த சீரழி தேவையில்லை தேவையில்ல அதே போல அந்த முத்து வீரனும் முத்து வீரியும் மகளை கொண்டு பாடசாலையில சேர்த்தாவும் அதானே எப்பா நீ நல்ல முறையில படிக்கணும்டா இப்படி ஊரெல்லாம் சுத்த கூடாது 6 மணிக்கு ரெண்டு சம்பளம் கிடைக்கி அதானே 6 மணிக்கா ஒருவேளை ரெக்கார்டிங் சம்பாத்தி அது சைடு பிசினஸ் அதானே இன்னொன்னு ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரியில அதுல ஒரு சம்பளம் அதானே இப்ப பகலையில இதுக்கு ஒரு ஆளை போட்டு விட்டு பகல் டியூட்டிக்கு அங்க போயிடணும் போயிடணும் பாத்தியாலா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு யோகம் கிடைக்கும் கிடைக்கும்ல நமக்கு ராவும் பகலுமா முடிக்க விட்டுருக்க அந்த சங்கிலி மாடை நம்ம படிச்சுக்கிட்டே போ கதையை படிச்சுக்கிட்டே போ அவருக்கு எழுதின பங்கு மாறாதுல்ல கோட்டையில பெண் பிறந்தாலும் போட்ட பங்கு தப்பாது தவறாது நம்ம தலையெழுத்து எதுனா அதானே நடக்கும் அதேதாமியா அதே போல முத்து வீர மகளை கொண்டு பாடசாலையில சேர்த்து நல்ல முறையில படிக்கணும் பேர் சொல்ல வளரணும் கூடுன ஊட்டத்துக்கு சேராதப்பா நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் அதானே பாலிய ஓ மேல போட்டுருவாங்க அப்படியே செல்லமா பிள்ளைய வளர்த்து பாடசாலையில கொண்டு சேர்க்காங்க இவன் பள்ளிக்கூடம் போறோம்னு ஊரைத்தான் சுத்துதான் ஆமா முள்ளு மரத்துல கொண்டு பைக்கட்ட கொடுத்து போட்டு பிசாம சுத்துதான் அதானே பள்ளிக்கூடத்தை தான் சுத்துதான் ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போறோம் பள்ளிக்கூடத்தை சுத்தி வர தடவை பள்ளிக்கூடம் கூட போக மாட்டான் ஆமா கட்டை அடிக்கானும் அப்ப பள்ளிக்கூடம் போகலன்னு இந்த முத்தி வீரிக்கு மகனுடைய கொஞ்சம் சேட்டை வர தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆமா ஐயா இல்ல ஒண்ணு என்ன சொல்லி என்ன முறையில அனுப்பி வச்சேன் வாத்தியார்ட்ட என்ன மேலாம் சொல்லிட்டு வந்தேன் ஊரா சுத்துதுன்னு என் காதுக்கு வருதப்பா இப்படி போகலாமேடா நான் பள்ளிக்கூடம் போவே மாட்டேன் ஒரே முடியா முடிச்சிட்டான் எனக்கு படிப்பு மண்டையில ஏறல அப்படியா பள்ளிக்கூடம் வேண்டாம்னா சொல்லுதா வேண்டாம் அவனு என்னஞ்சா முத்தி வெளி தட்ட கம்பால பிள்ளைய பிடிச்சி அடிச்சு போட்டான் பிள்ளைய அடிக்கவும் இவன் இவ்வளவு காலமா அடிபட்டதே கிடையாது செல்லமா வளர்ந்த மவன் அன்பா வளர்ந்த மவன் தாய் இந்த திட்டி தெரியாது ஒரு கோபத்துல பேசி தெரியாது நம்ம அம்மா நம்மளை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க அடி பொறுக்க முடியாம வரவே கூடாது நம்ம வீட்டுக்கே போக கூடாது அப்படின்னு மகன் இரவு நேரமும் சாப்பிடாம அவன் மறுநாள் காலையில பள்ளிக்கூடமும் போகல அவன் வீட்டை விட்டு கிளம்புவா மகன் முத்து
எங்க கூட வர? ஆமா இந்த முத்திவரி மகன் தானே? ஆமா ஏன்னா உன்னை பெருசா படிக்க வைக்கணும்னு சொல்லி உங்க அப்பா ஊருக்குள்ள பெருமையா பேசிட்டு அலைதாரு. பேசிக்கிட்டாரு யாரு? என்னடா பள்ளிக்கூடம் போகாம எங்க பின்னால வர? வேற என்னப்பா? எனக்கு பள்ளிக்கூடம் போக மனசு இல்ல, படிப்பு ஏறல. எங்க ஆத்தாட்டையும் எங்க அப்பங்கிட்டையும் சொன்னேன். ஆமா எங்க ஆத்தா என்ன தட்டக்கம்பால பிடிச்சா அடிச்சு போட்டா. அடிச்சு போட்டா என்ன? உங்க அம்மா அடிச்சாலோ? சரி இன்னைக்கு வா எங்க கூட வா. வாப்பா. பொழுது ஜாய உங்க அம்மாட்ட போய் சொல்லி விட்டுருதோம் அப்படின்னு கூட்டு போனாங்க. ஆமா கூட்டு போய் மாடுகளை மேய்க்கவும். ஆமா இந்த மதியான வேலையில ஆமா யாதவர்கிட்ட போய் பட்டையில சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி ருசி தான். ருசி இருக்கும்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா நாமலாம் சாப்பிட்டுருக்கோம் ஐயா. ஆமா ஆமா ஆட்டு கடையோ மாட்டு கடையோ இருந்ததுன்னா ஆமா அங்க போய் சாப்பாடு கேட்டா நம்மகிட்ட இல்லனே சொல்ல மாட்டாங்க. இல்லனே சொல்ல மாட்டாங்க. அள்ளி அள்ளி தான் வைப்பாங்க. இல்லை என்று சொல்லாத பெரும் குணம் கொண்டவர்கள் யாதவ மக்கள் தான். ஆமையா அதுக்கு தான் நடுக்காட்டுல அன்னம் கொடுக்கக்கூடிய தியாகிமார் தேகிமார் அந்தவர்களுக்கு சாப்பாடு இல்லனே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டார்கள். அது அந்த பானையில சாப்பாடு தோண்ட தோண்ட வத்தாது. ஆமா எங்க தோப்புல எல்லாம் ஆட்டுக்கடை போட்டிருக்கையில நாங்க சாப்பாடே கொண்டு வர மாட்டோம். நான் அங்கேயே சாப்பிட்டுடுவோம். ஆமா தோப்புல அதானே. ஆமா ஏய் அந்த சாப்பாடு அந்த பனவோல பட்டையில பிடிச்சி அந்த பரரிசி சோறுக்கும் அந்த சாம்பாருக்கும் அது கடைஞ்சாலே அந்த குழம்பே காட்டி சோறுனா கொண்டாங்கம்மா சாப்பாடு. ஆமா மிளவா கத்தரிக்காய் ஆமா எல்லாம் போட்டு ஒரு கடை இருக்கு இருக்கும். அந்த ருசியே தனிதானே. இவனுக்கு மதியான வேலையில இவன் அருணேதர் குடும்பத்துல பிறந்த பிள்ளை முத்துவீர மகன் வந்திருக்கான், நம்மளை நம்பி வந்துட்டானு அவனு கொண்டு வந்த சாப்பாட்டை பாதி பங்கு போட்டு அவனுக்கு சாப்பாடை கொடுக்காங்க. அந்த பெருந்தன்மை யாருக்கு வராதுல்ல? நீர் குடிப்பீரா அப்படி? முத்துவீரனுக்கு சாப்பாடை கொடுத்தாங்க. பிள்ளை சாப்பிட்ட உடனே இவங்க மாலை பொழுதாச்சு கொஜுவத்தி மலையை விட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு மத்தியான வேலையில அவங்க மாடுகளை சாப்பாடுலாம் முடிச்சு கிளம்ப வீடு வீடா தெருவா முத்துவீரி தேட ஆரம்பிச்சுட்டா. என்னடா பிள்ளை நேத்து நைட்டு நம்ம கூட இருந்து சாப்பிடல, நம்ம அவசரப்பட்டு பிள்ளைய தட்ட கம்பால அடிச்சுட்டோமே, பிள்ளைய காணலையா அப்படின்னு இவ ஊரா கரம்பதி நகரத்துல தெருவா தேடுதா. அப்படி கரம்பதி நகரத்துல அந்த கொஜுவத்தி மலையில ராஜா கூட்டம் எல்லாம் இந்த மாடு மேய்க்கும் கூட்டத்தை பார்த்தாங்க. எவனாங்க தாவாரத்துல போட்டாங்க இருக்காங்க. இருக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு யாதவ சிறுவர்களை கூப்பிட்டாங்க. எப்பா உங்களை பார்க்கல ஒரு முகச்சாடை தெரியுது, இந்த பையன் மட்டும் தனிப்பட்ட முகச்சாடையா தெரியுத, இது யாருப்பா அப்படின்னு ராசா கேட்டாரு. அப்ப சொன்னாங்க எங்க ஊரு தான் அருங்கதீர் குலத்துல பிறந்த முத்துவீரனுக்கும் முத்துவீரிக்கு ஒரு மகன் பிறந்தான். இப்ப அவன் அம்மா வேற இடையில 2வது கர்ப்பமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அம்மா அப்படியா? முத்துவீர மகன் இவன் அருங்கதீர் குலத்துல பிறந்தவனா? சரி தம்பி நீ என் கூட வா, உனக்கு நான் அந்த ராட்டை பூரம் பட்டம் கட்டி அந்த ராஜாவருடைய பொறுப்பு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஆசவாத்தை கூப்பிட்டு ராஜா கூட்டு மலைக்குள்ள வந்தார். இவங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க ஆசா கூட பையன் போறான். நமக்கு பொழுது சாஞ்சிடுது, நம்ம மாட்டுகளை கரமதிக்கு பத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லி யாதவ சிறுவர்கள் ஒண்ணு சேர்ந்து என் மாடையெல்லாம் பத்து வாரம் மாட்டை தான் பத்தி கொண்டு யாதவ சிறுவரெல்லாம் கொஜுவத்தி மலையை விட்டு காடுகளில் பற்றி மேய்த்து அந்த கரம்பதி மாநகரத்துக்கு தலக்குடி ஊருக்கு தான் யாதவ சிறுவர் எல்லாம் வாரார்களே. யாதவ சிறுவர் எல்லாம் தலக்குடிக்குள் வார போது முத்துவீரி பெண் கொடியா முத்து போல கண்ணீர முகங்கள் எல்லாம் வடித்துக் கொண்டு பெத்த மகனை காணாம பெருங்கவளை அடைந்து கொண்டு புலம்பிக் கொண்டு வாராளே. மகனே முத்துவீரா எங்க போன இதுவரைக்கும் பெத்த அருமை என்ன விட்ட நேத்தி என்ன உன்னை வளர்த்த அருமை என்ன
சின்னஞ்சிறு பாலகர்கள். பாலகர் பார்த்தார், இல்லடா இவன் முத்துவீரி அழுதுகிட்டு வாரா, வராளே, ஒருவேளை அவன் மகன் நம்ம கூட வந்தாமல அது தெரியாது உங்களுக்கு. தெரியாம இருந்திருக்காளுக்கு. அப்ப முத்துவீரிட்ட போய் அதை வச்சிடல, அம்மா அம்மா தாயி அம்மா உன் பிள்ளை நீ அங்க எங்க தேடாத, தேட வேண்டாம். உன் பிள்ளை நாங்க காலையில மாடு பத்திட்டு போகல, எங்க கூட தான் வந்தான். உஜுபத்தி மலையில நாங்க மாடுகள் எல்லாம் பட்டி மேய்ச்சோம். அந்த மலையில ஒரு ராஜா மாதிரியா தெரிஞ்சது. அந்த ராஜா எங்க கிட்ட வந்தாரு. உன் மகனை பத்தி கேட்டாரு. நாங்களே எல்லா வருதையும் சொன்னோம். என்னமா அந்த ராஜாவுக்கு பெரிய பட்டமெல்லாம் இருக்கான், பெரிய ஊரு நாடு நகரமெல்லாம் இருக்கான். அதனால மகனுக்கு பட்டம் கட்டி வைக்க போறோம்னு சொல்லி உன் மகனை அவரு கூட்டு போயிட்டாருமா. என்னது என் மகனை ராஜா கூட்டு போயிட்டாரா? அப்படி இந்த ராஜா இந்த ஊர்ல யாரு இருக்கா? அது எனக்கு தெரியாது. கொஜுவத்தி மலையில கூடாரம் போட்டு ராஜாக்கள் இருக்காங்க. இவன் பிள்ளைய அங்க போய் பாரு, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவோ வயத்து பிள்ளை சூழி நிறமாத்த சூழி நின்னு மயங்கி நிலம்போக வாடி பெத்த மகனான முத்துவீரனை தேடிக்கொண்டு கொஜுவத்தி மலையதற்கு பொழுது சாயும் வேலையில வயத்து பிள்ளையோடு கொஜுவத்தி மலையதற்கு வாராளே முத்துவீரி மலையாதற்கு வாராளே முத்துவீரி. கொஜுவத்தி மலையதற்கு முத்துவீரி வார போது மகனை தேடிக்கொண்டு மாலை நல்ல பொழுதில இரண்ட வேலையில மகனை என்று முத்துவீரி அலறுதாள முத்துவீரி அலறுதாள மகனே என்று முத்துவீரி அலறுதாள காதில் கேட்டு விளங்கு ராசா. என்னடா நம்ம இப்ப இந்த பையனை கூட்டு வந்தது ஆத்தாளுக்கு தெரிஞ்சிடுது போலுக்க. எத்தவ தேடிலாம் வாரா எத்தவ தேடி வந்தா இந்த பிள்ளைய நரபலி கொடுக்கறதுல நம்ம கூட்டு கொண்டாந்து வச்சிருக்கோமே. வந்தானா பிள்ளைய கூட்டு போயிருவாளோ அப்படின்னு ராசா பக்கத்துக்கு வந்தாரு. அம்மா தாயி உன் பிள்ளைய தேடாது என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவளையும் கூடார அடிச்சு கூட்டு போய் அவளுக்கு போதைய பூரம் கொடுத்து ஏத்திட்டாரு. கஞ்சா அபினு லேகியம் கள்ளு சாராயம் ராசாத்தி செவருமுட்டி கொடுத்து போதை ஏத்தும் போது அவளுக்கு கண்ணு மொழி புதிங்கிறது போதையில பிள்ளைய மறந்துட்டாளே. இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி ராசாவானவர் பேர்பட்ட திரையத்துக்கு காவலுக்கு இருக்கக்கூடிய சாமி சங்கிலி புதத்தார் சங்கிலி மலனாக வந்து நரபலி கேட்டிருக்காரு. இவாளையும் கொல்லணும். இவாளை கொன்னோம்னா வயத்துல இருக்க பிள்ளையும் கொண்டுடலாம்ல. அவர் கேட்டது ஒரு நரபலி, இப்ப கொடுக்க போறது 3 நரபலி. 3 நரபலி கேட்காரு. அவருக்கு யோகத்தை பாருங்க. சங்கிலி மாடனுக்கு ஒரு நரபலி கேட்ட இடத்துல 3 நரபலின்னு முதத்தாருக்கு ஆதாளி போட்டு அதில் அலர்ந்தாரு. மேலவாஜ காவல பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பேற்பட்ட முத்துவீரியையும் மகனான முத்துவீரனையும் அப்பேற்பட்ட வயத்துவா பிள்ளையையும் பார்வேலங்கு ராசா பொன்வேலங்கு ராசா முத்துவீரி முத்துவீரன் அவ வயத்துவா பிள்ளையத்தான் அவளை வெட்டி அங்க கொலையும் செய்தாளே. பிள்ளைய கொள்ளுவாரோ சங்கிலி மாடனுக்கு அந்த கொசுவத்தி மலையதில
போது ராஜாக்கள் நினைக்காங்க நம்ம இந்த கொஜுவத்தி மலையில சங்கிலி மாடம் காட்ட நரபலிய கொடுத்தாச்சு நம்ம தங்க திரவியத்தை தாவாரம் பண்ணணும் என்று ஈசானிய முறையில எரிக்கிற மூடு படந்திருக்க இடத்துல ஐயா ஆள நல்ல குழிய வெட்டி 7 நர திரவியத்தை சுண்ணாம்பு கல்லால கெட்டுவாரா 7 நர திரவியத்தை தாவாரம் பண்ணுவாரோ எண்ணுவாரா நம்ம இருந்தாலும் இழப்பந்தானே இறந்துட்டாலும் குத்தோம் இல்லை வாழ்ந்தாலும் இழப்பந்தானே இழப்பந்தானே வாழ்ந்தாலும் குத்தோம் இல்லையா இழப்பந்தானே குத்தோம் இல்லை கூட்டங்களோ மந்திரி மாறியட்டங்களோ மனைவி நல்ல மக்களோடு மனைவி மக்களோடு ராஜாக்கள் குத்தால மலையுவாரா மனைவி மக்களோடு அவரு குத்தாலோ குத்தாலம் மலையதில நீலகண்ட கஜத்துக்கு தான் பார்வேளங்கு ராஜா பொன்மேளங்கு ராஜா நல்ல ரஜு மந்திரியோ முத்தரஜு மந்திரியோ சேனா சைனியவோ மனைவி மக்களோடு நீலகண்ட கஜமதியில மாய்ப்பாரோ நீலகண்ட வஜமதியில ராஜாக்கள் மாண்டு அங்க மடியுவாரோ நீலகண்ட அங்க சமாதியில அவர்கள் மாண்டுதானே மடியுவாரோ அப்பேற்பட்ட நீலகண்ட கஜத்திலே வந்து நின்னே ராஜாக்கள் மந்திரிகள் ஜேனாஜேனிய மனைவி மக்களோடு நீலகண்ட உஜயத்திலே விழுந்து உயிரமாய்த்தார்கள் அப்படி உயிரமாய்ச்ச போது அந்த கொஜுவேத்தி மலையதில 4 திக்கு காவலாக வடதேச பகுதியில ஆனமல ஐயனாரோ திரவியத்தை காத்துவாரா தேச பகுதியில எல்ல உடையார் சாசாவோ திரவியத்தை காத்துவா தென் பகுதியில மணக்குடையார் காத்துவா மேல தேச பகுதியில எங்க சங்கிலி மாடம் காத்துவாரா நரபலிய வாங்கலோட சங்கிலி மாடனா மாறிட்டாரு 8 திக்கும் காவலாக பேர்பட்ட தேவதைகள் கொஜுபத்தி பரம்பல 7 கிடால அண்டா திரவியத்தை ஐயா கட்டு நல்ல காவலுமா காவல் காத்து வருகுதையா அட்டமது சொல்லியாம அதற்காத்து வீசாம உள்ளம் பறக்காமல் அட்டஞ்சொலியாம அதற்காத்து வீசா
ஆலயத்தை காக்கும் போது